Hey guys, 2024 ரிலீஸ் ஆன கேரியான். டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவிஷா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இது கிறிஸ்துமஸ் சீசனால தெரு முழுசா கலர்ஃபுல்லான லைட்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு நபர் கார்ல இருந்து இறங்கி ஒரு பேக் எடுத்துட்டு போறாரு. அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க நிறைய பூக்கள்லாம் வச்சிருக்காங்க. ஒரு நபர் அங்க வந்து செடியெல்லாம் பராமரிச்சுட்டு இருக்க அவர்கிட்ட போய் அந்த பைய கொடுக்குறாங்க. அந்த நபரும் கூட இருந்தவர்கிட்ட ரஷ்யன் மொழியில வெளியே போ அப்படின்னு சொல்ல அவரு நகர்ந்து போறாரு. இப்போ அந்த வயசானவரும் பை கொண்டு வந்தவன் கிட்ட, இங்க பா தம்பி, இது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, இதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்ல அந்த நபர் சைலண்டாவே இருக்காரு. இன்னும் இவன் ஒன்னும் பேச மாட்டேன்றான். பையில என்னதான் கொண்டு வந்திருக்கான்னு திறந்து பார்த்தா பை ஃபுல்லா கட்டுக்கட்டா பணம் இருக்கும். அதுல ஒரு கட்டை எடுத்து அவரு செக் பண்ணி பாக்குறாரு. கடைக்கு வெளியே கார் இருக்கும், அதுல நீ தேடி வந்தது இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த வயசானவரு டக்குன்னு இரும்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆயிருக்கும்னா, அந்த பணத்துல அவன் பாய்சன் வச்சிருப்பான். அதை ஸ்மெல் பண்ணனால அவருக்கு ரத்தம் வாந்தி எடுத்து செத்துருவாரு. அவர் சத்தத்தை கேட்டு வெளியிருந்தவன் நபர் கன் எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த பை கொண்டு வந்தவன் ஷூட் பண்ணிட்டு அந்த பணத்தை எரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போறான். கார் டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு லக்கேஜ் இருக்கு. இங்க வந்து படத்தோட பேரை கேரியான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு வீட்டுல கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கு. அதுக்கு கீழே ஒருத்தங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல பாசிட்டிவ்னு வந்திருக்கும். அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட மனைவி தான். ஹீரோவும் இப்ப உங்க மனைவி கிட்ட தூங்கிட்டு இருக்கும் போது ஆழ்ந்த சிந்தனையில யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப அலாரம் அடிக்குது, அவங்க ஆபீஸ்க்காக கிளம்பணும். அவங்க மனைவியோ ரொம்ப யோசிக்காத, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, எழுந்து எனக்கு காஃபி மட்டும் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ பிரெக்னண்டா இருக்க, நான் கூகுள்ல செக் பண்ண, அதெல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அது இருந்துட்டு போட்டோம், எனக்கு காஃபி இருந்தாதான் வேலையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்து பார்த்தா அவங்க கணவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ல தான் வேலை பாக்குறாங்க. ஹீரோ அதுல செக்யூரிட்டியா வேலை பாக்குறாரு. அவங்க மனைவி ஆப்ரேட்டிங் மேனேஜரா ஒரு ஹை போஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இப்போ கிறிஸ்துமஸ் சீசனால வேலை அதிகமா இருக்கும்னு சொல்லி சீக்கிரமாவே கிளம்புறாங்க. ஹீரோவும் உங்க மனைவியும் கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அவங்க கணவருக்கு ஒரு பதட்டம் இருக்கு. ஏன்னா குழந்தைன்னு வந்தாலே லைஃப்ல அடுத்த லெவல் நிறைய யோசிக்கணும், அதனால கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. அவங்க மனைவியும் கூலா இருங்க, எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னும் போது, இல்ல ரொம்ப நாளா நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங் போடணும்னு பிளான் பண்றோம், எல்லா கிறிஸ்துமஸ் அப்பவும் பிளான் பண்ணுவோம், ஆனா அது நடக்க மாட்டேங்குது, இந்த வாட்டி எப்படியாவது நம்ம போட்ட பிளான் படி போகணும் அப்படின்னு சொன்ன, கவலையப்படாதீங்க, எல்லாமே நம்ம நினைச்சபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கனவு கிட்ட வந்து, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நீங்க திரும்பவும் போலீஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன பிறகு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போற பஸ்ல ஏறாங்க. நீ சும்மா தானே சொன்ன அப்படின்னு அவங்க கணவர் கேட்க, இல்லங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு போலீஸ் ஆகுறது மிகப்பெரிய கனவு, நீங்க அதுக்காக அப்ளை பண்ணீங்க, ஆனா ரிஜெக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க என்ன முதல்ல சந்திச்சீங்க, நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம், லைஃப் லாங் நீங்க லஞ்ச் சாப்பிடணும் தான் நான் வேலை பாக்குற இடத்துலயே நீங்களும் வேலை பார்க்க வந்தீங்க, ஆனா இது உங்க ஆசைப்பட்ட வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்க போலீஸ்க்கு அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வாட்டி கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இல்ல எதுக்கு சும்மா அதுலயே போய் போய் ரிஜெக்ட் ஆகணும், நான் பண்ணலன்றத சொல்லுவாரு. இந்த வாட்டி கிடைக்கும், நீங்க உங்க ஹோப்பை விடாதீங்க, என்னோட ஆசை நீங்க ஆசைப்பட்ட வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அங்க இருந்து வேலைக்கு கிளம்புறாங்க. ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல ஏர்போர்ட்ல வர பேசஞ்சர் நிறைய பேரும் இவனுங்க ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன்றாங்க, சீக்கிரமா டிக்கெட்டை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி குறை சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு நபர் மட்டும் ஹீரோவை வேகமா இடிச்சுட்டு கிராஸ் பண்ணி போவாரு. யாரா நீ, கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்க டைமை பாக்குறாரு. லேட் ஆச்சு, சீனியர் கிட்ட மாட்டணும், செத்தோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட தொடங்குறாரு. அப்படி எப்படியோ வேகமா போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் லேட்டா வந்ததையும் சீனியர் பாத்துறாரு. ஆனா ஹீரோ சைலண்டா போய் உட்கார்ந்துடுறாங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இது கிறிஸ்துமஸ் சீசன், சோ பேசஞ்சர் ரொம்ப சீக்கிரமா போகணும் அங்கன்னு சொல்லி பரபரப்பா இருப்பாங்க. அந்த டைம் அவங்க கோபத்தை எல்லாம் காட்டுறது நம்ம கிட்டதான், அதனால யாரு என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அன்பா பொறுமையா அவங்க வழி அனுப்புங்க அப்படின்றத சொல்லி கொடுக்க எல்லாம் அவங்க வேலைக்காக ரெடியாக தொடங்குறாங்க. இப்ப ஹீரோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட தன்னோட மனைவி பிரெக்னண்டா இருக்கா, அவ என்ன போலீஸ் ஜாப்ல ஜாயின் பண்ண சொல்றா அப்படின்னு சொல்ல, நல்ல விஷயம் தானேடா பண்ண அப்படின்றத ஒரு ஃப்ரெண்டா சொல்லுவாரு. இல்லடா இப்பதான் ஜாப் ஓரளவு செட் ஆயிருக்கு, நான் திரும்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல, இந்த கெரியர்ல நான் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகாதனாலதான் அவ என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண சொல்றான், நான் மட்டும் இதுல ஒரு ஹை போஸ்டிங் எடுத்துட்டேன்னா அவ அப்படி சொல்ல மாட்டான், நான் இதை கண்டினியூ பண்ணுவேன், எங்க லைஃப் ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லும் போது, இது வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோ ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காரு. ஆனா ஹீரோ
ஹீரோக்கு மட்டும் உங்க சீனியர் போஸ்டிங்கே கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்திருப்பாரு. அதுல ஒருத்தர் ஹீரோட ஃப்ரெண்டு தான். ஹீரோக்கும் இதை ரொம்ப நாளா சீனியர் கிட்ட கேட்கணும்னு சொல்லி அதை பத்தி பேசியிருக்காரு. ஆனா அவங்க சீனியர் இதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி எப்படியாவது நம்ம போஸ்டிங் போகணும், இல்ல நம்ம நல்லா ஒர்க் பண்றோம்னு சீனியருக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சீனியர் கிட்ட போறாரு. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ டெக்ஸ்ட் பண்றாரு. அதுல தன்னோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க, என்னோட லைஃப்ல நான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும், எனக்கு போஸ்டிங் தாங்க, இல்ல நீங்க என்ன வேலை வேணா சொல்லுங்க, நான் அதை பெஸ்டா பண்றேன் அப்படின்றத சொல்லுவாரு. இதை பார்த்து அவங்க சீனியரும் கங்க்ராச்சுலேஷன் பா, எப்பவுமே பண்ண மாதிரி வேலையை பாரு, போஸ்டிங்லாம் நீ சொல்லி என்னால தர முடியாது, நான் பார்த்து கொடுத்தா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ கடுப்பாயிராரு. இல்ல எப்படியாவது என் மனைவிக்கு இன்னைக்கு என்ன ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேபின்குள்ளேயே போறாரு. கேபின்ல இன்னைக்கு மார்னிங் யார யார எந்தெந்த லொகேஷன்ல வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு மேப்ல பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் போய் சார் சார் எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க, நான் நல்லபடியா வேலை பார்க்கறேன்னு கெஞ்சி கேட்க ஹீரோட ஃப்ரெண்ட் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, இன்னைக்கு நீ என்ட்ரன்ஸ்ல லக்கேஜ் செக் பண்ற ஆபீசரா போய் உட்காரு, நீ வேலை பார்க்கறத நான் பாக்குறேன், நல்லபடியா பண்ணனா நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்றத சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். இத அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. அவங்க மனைவியும் தன்னோட கணவர் எப்ப வருவாங்க பாக்கலாம் அப்படின்னு ஜன்னல்ல காத்துக்கிட்டு இருக்க அதே இடத்துல இங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஒரு ட்ரக் வந்து நிக்குது. அந்த ட்ரக்குக்குள்ள ஒரு நபர் அந்த ட்ரக்கை ஓட்டுனவரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. இப்போ என்ட்ரன்ஸ்ல லக்கேஜ செக் பண்ற ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போய் அந்த இடத்த எல்லாத்தையும் செக் பண்றாரு. மனைவியும் 2 குழந்தைங்களும் வெளியே போறாங்க. இந்த ஃபேமிலி யாருன்னா ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான். அவர்தான் என்ட்ரன்ஸ்ல இருப்பாரு, செக் பண்ண வரேன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை வச்சு பிளாக்மெயில் பண்றதுக்காக ஒரு நபர் உள்ள போயிருப்பாரு. இதை செக் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப ஹீரோ வந்து என்ட்ரன்ஸ்ல உட்கார எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற நபரும் டேய் இவன் வேற யாரோ போல, யாரை இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுன்னு சொல்லும் போது ட்ரக்குக்குள்ள இருந்த நபரும் சார் இவெல்லாம் அவ்வளோ சீன் கிடையாது, இவங்க சின்னதா வேலை பாக்குறவன் தான், இப்ப ஏதோ பிளேஸ் மட்டும் மூவ் ஆயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. சரி இவனோட வீட்டுல யார் இருக்காங்க செக் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க மனைவி ஏர்போர்ட்ல வேலை பாக்குற விஷயத்த மட்டும் அவங்க கேட்டுப்பாங்க. ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த மோசமான நபரும் பரவாயில்ல, நான் கூட இந்த வேலை நடக்க கொஞ்சம் கஷ்டப்படணும்னு தோணுச்சு, இவன் என்னடா சப்ப பீஸு, நான் டக்குன்னு வேலையை முடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் போய் சீட்ல உட்காராரு. ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற நபரும் நீயா திரும்ப வந்துட்டியா, இந்த வாட்டி எதையோ சொதப்பாதடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோட ஷர்ட்ல அழுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அழுக்க கிளீன் பண்றதுக்காக ஒரு மார்க்கர் மாதிரி கொடுப்பாங்க. அது ஹீரோ கையில வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப அங்க இருந்த ஒரு பேசஞ்சர்ல ஒரு லேடி இது என்னோட திங்ஸே இல்ல, ஆனா இது இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோவும் பாக்குறாரு, சரி மேம் அது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்குறாரு. இப்போ அவருக்கு போன்ல டெக்ஸ்ட் வருது, இது உன் காதுல வை அப்படின்னு சொல்லி ஹீரோட பேரோட அது வருது. ஹீரோவும் யாரோ பிராங்க் பண்றாங்க போலன்னு சொல்லி அதை காதுல வச்சுட்டு ஏ படி நல்லா பிராங்க் பண்ற யாரா நீ அப்படின்னு சொல்லும் போது இது ஒண்ணு ஃபன் கிடையாது, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது, இது ஒரு ஃபன்னியான விஷயம் எடுத்துட்டேன்னா நஷ்டம் உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த மோசமான நபர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, யாரா நீ நீ எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு லக்கேஜ் எடுத்துட்டு வருவேன், அந்த லக்கேஜை நீ டிஸ்டர்பே பண்ணாம ப்ராப்ளம் இல்லைன்னு நீ மூவ் பண்ணிட்டேன்னா இது எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும், அதனாலதான் நான் உனக்கு கால் பண்றேன். சொல்ல போனா எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை, இந்த சீட்ல இருக்கிற நபர் கிட்ட தான் நான் பேசணும், ஆனா அவனுக்கு பதிலா நீ வந்துட்டல, நான் வர தேவையில்லாம அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க ஃபேமிலி பத்திய டேட்டாவும் எடுத்துட்டு வந்துட்டேன், அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குதா அப்படின்னும் போது ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. யாரு நீ, உனக்கு என்ன வேணும், அந்த லக்கேஜ்ல என்னதான் வச்சிருக்கேன்னும் போது எது வேணா இருக்கலாம், அதை தெரிஞ்சுக்க உனக்கு அவசியம் இல்லை, நீ பண்ண வேண்டியது அந்த லக்கேஜை செக்கிங்ல இருந்து மூவ் பண்ணணும், நீ கிளியர் பண்ணனா ஏன் வேலை ஈஸியா நடந்துடும், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, உன்னால பண்ண முடியலன்னா ஆபீசர் கிட்ட இந்த வேலை என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீ போ, யார் வந்தாலும் அவங்க கிட்ட நான் பேசிப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்ல வேணாம் நானே பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா போன்ல 911 கால் பண்ணுவாரு. ஆனா அந்த ட்ரக்குள்ள இருக்கிறவன் கேமரா மூலியமா ஹீரோ என்னென்ன பண்றாருன்றத பாத்துருவான். அதை அந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல அவனும் என்ன போலீஸ் கால் பண்றியா, நீ ஏதாவது தப்பான விஷயம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உன் மனைவி இந்த ஏர்போர்ட்ல தானே வேலை பாக்குறா, அவளை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பதட்டம் வந்துடும். உடனே அந்த போன் எடுத்துட்டு போய் லாக்கர்ல வச்சு லாக் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பண்ணிடுவாரு. ஒழுங்கா லாக் பண்ணு, என்னை ஏமாத்தலாம் நினைக்காதன்னும் போது ஹீரோ லாக் பண்ணிடுறாரு. பாரு ஒரு லக்கேஜ் வரும், அந்த லக்கேஜை நீ மூவ் பண்ணணும், இந்த ஒரு வேலை பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனைன்னும் போது ஹீரோ நீ யாரு, அந்த லக்கேஜ்ல என்னதாண்டா வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ யாரு அப்படின்னு ஹீரோ கேட்க ஹாலிடேஸ்க்கு நான் டிராவல்
டிராவல் பண்ண போறவன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோக்கு ஒரு பதட்டம் வரும். சுத்தி முத்தி பாப்பாரு, பேசஞ்சர் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல எங்க ஆபீசரை காமிக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்க கணவர் கிட்ட சாட் பண்ணிட்டே போகும்போது ஒரு இடத்துல ஒரு பில்டிங்கே எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலன்னு அங்க அந்த ஆபீசர் சொல்லும் போது அங்க அந்த லேடி போலீஸும் போய் பாக்குறாங்க. அங்க அந்த வாட்ச் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு சின்ன ரெக்கார்ட் இருக்கும். அது எரிஞ்சிடுச்சு. ஆனாலும் அது 72 மணி நேரம் வரைக்கும் நேத்து நடந்த ரெக்கார்டு அதுல இருக்கும். அது என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை பத்தி டீட்டெயிலா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் அந்த ஆடியோல ரஷ்யன்காரங்க யாரோ பேசின மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரஷ்யக்காரங்க எதுக்கு இங்க இருக்கணும், அதுவும் கிறிஸ்துமஸ் சீசன்ல எதுக்கு இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கணும், இவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ பிளே பண்ணுவாங்க. ஆனா அந்த ரேடியோல பாதி விஷயங்கள் மட்டும் தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆபீசரும் வேற ஏதாவது தகவல் உனக்கு தெரிஞ்சதான போது இல்ல மேம் இது மட்டும் தான் இதுல இருக்குன்னும் போது சரி நம்ம கிறிஸ்துமஸ்குள்ள ஏதாவது சம்பவங்கள் நடக்காம இருக்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல இங்க இரவை காமிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற எல்லா பேசஞ்சரும் பாக்குறாரு. அவன் ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியவானான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது அவன் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ இந்த வாட்டி எப்படியாவது அவன் பேசிட்ட ரெக்கார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவரோட வாட்ச்ல ரெக்கார்ட் பண்ண இதுவும் அந்த ட்ரக்ல இருக்கிறவன் பாத்துருவான், இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அதனால அதையும் எடுத்துட்டு போய் லாக் பண்ண சொல்ல ஹீரோ லாக் பண்ணி வச்சிருவாரு. இப்போ அவன் பேசிட்டே இருக்கும் போது அவன் சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்கும். அப்ப அவன் கிட்டதான் இருக்கான். ஏதோ ஒரு க்ளூ இருக்கும்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டே இருக்க ஹீரோக்கு எதிர ஒரு ஷாப் இருக்கும். அதுல ஹீரோக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் பேசிட்டே சிப்ஸ் சாப்பிட்டு இருப்பான். ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இவன் தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க நபரன். இவன் எப்படியாவது போட்டு கொடுக்குறமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப அவங்க ஒரு டாக்டர் வருவாரு. ஒரு பேசஞ்சர் தான். சீக்கிரமா என்னோட லக்கேஜ மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோ இது நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி இருங்க உங்க லக்கேஜ நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனுவலா செக் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படி செக் பண்ணிட்டே இருக்க அந்த டாக்டர் பயங்கரமா கத்துவாரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பேசிட்டே இருக்க அவரோட டிக்கெட்ல ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த எழுதுவாரு. கேமரால பாத்துட்டு இருக்க அந்த ட்ரக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ ஆபீசரை ஹீரோ கூப்பிடுவான். சார் இந்தாங்க இது இவரோட டிக்கெட், இவரோட மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, செக் பண்ணுங்க அப்படின்னும் போது அவரும் எதுக்குடா இதெல்லாம் செக் பண்ணா, சொன்னதை பண்ணுங்க அப்படின்னும் போது அவரும் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாரு. பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. ஹீரோ அந்த டிக்கெட்ல எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேல சந்தேகமா இருக்க அவனை பிடிங்க இன்விசிபிள் மார்க் எல்லாம் எழுதி வச்சுப்பாரு. இப்ப ஹீரோ பாக்குறாரு. ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருந்தா அந்த நபரை காணும். ஆபீசர் நடந்து போயிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்க இப்ப அந்த ஆபீசரை ஒரு நபர் இடிச்சுட்டு போறாரு. அந்த கில்லர் தான். உடனே அந்த ஆபீசர் கீழே விழுந்து ஸ்பாட்லயே நெஞ்சு வலியில இறந்து போயிடுறாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. கொஞ்ச நேரம் அந்த ஏர்போர்ட் இப்படி பரபரப்பா இருக்கு. ஹீரோயினுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருக்க இப்ப ஹீரோவும் தன்னாலதான் அந்த ஆபீசர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அப்செட்டா இருக்காரு. அப்படி ஹீரோ சோகமா இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த கில்லர் வரான். தம்பி நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, நான் இந்த வேலையில ப்ரொஃபஷனலான ஆளு, எனக்கு தேவையில்லாதவங்கள நான் போட்டு தள்ளுவேன். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா அவருக்கு என்ன காட்டி கொடுக்க நினைச்சல, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அவரை போட்டு தள்ளினேன் அப்படின்னும் போது ஹீரோ பயங்கரமா கோவப்படுவாரு. நீ எல்லாம் நல்லவனே கிடையாது, ஏன்டா அப்பெல்லாம் பண்றீங்க, இந்த ஏர்போர்ட்ல எவ்வளவு பேசஞ்சர் வராங்க தெரியுமா, எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, கண்டிப்பா நீ அதுல போதைப் பொருள் மாதிரி வச்சிருக்க மாட்டா, வேற ஏதோ வச்சிருக்க போல அப்படின்னு சொல்ல அதுல எது வேணா இருக்கலாம், உனக்கு நான் சொன்னது சிம்பிளான விஷயம், அதை கிளியர் பண்ணணும். அந்த லக்கேஜ ரெட் கலர் கேப் போட்ட ஒரு நபர் வருவான். அந்த லக்கேஜ்லயும் ரெட் கலர் ரிப்பன் இருக்கும். நீ சிம்பிளா அதை மூவ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், உன் வேலையும் முடிஞ்சிரும், என் வேலையும் முடிஞ்சிரும். எனக்கு ஒருத்தன் பணம் கொடுத்து இதை பண்ண சொல்றான், அதனால எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்னு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கரமா கடுப்பாரு. வேலையை முடிச்சுன்னா உன்னை நான் விட்டுருவேன், இல்லைன்னா உன் ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவங்க நான் தான் கண்காணிச்சுட்டு இருக்கேன், அவங்கள நான் போட்டு தள்ளுவேன்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கரமா பதட்டம் வருது. அதே இடத்துல அந்த ஆபீசரும் அந்த ஆடியோல இருக்கிறத செக் பண்ணிட்டே இருக்க அவங்க ஒரு பர்டிகுலரா ஒரு நேம சொல்லிருப்பாங்க. அந்த நேம அவங்க சர்ச் பண்ணி பார்த்தா உலகத்திலே ரொம்ப மோசமான கேஸ், அந்த கேஸ் மூலியமா ஒரு நகரச்சக்கரம் எல்லாரையும் ஸ்பாட்ல சாகடிக்கக்கூடிய பாய்சன் இருக்கக்கூடிய கேஸ ரஷ்யாக்காரங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது வரும். இதை பார்த்த ஆபீசரும் கண்டிப்பா இது ஏதோ ஒரு ஏர்போர்ட்லயோ இல்ல மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தான் வைப்பாங்க, இந்த விஷயத்த நம்ம அபிஷியலா சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க ஒரு டிரெக்டிவா வர சொல்லுவாங்க. அந்த ஆபீசரும் வருவாரு. என்ன மேம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வேலைன்னு சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி போலும்ப, இது ஒரு சீரியஸான கேஸ், இங்க ஒரு பாம்பு அட்டாக் இருக்கு நான் நினைக்கிறேன் போது அந்த லோக்கல் ஆபீசரும் மேம் நான் இந்த எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், இங்க எங்கேயுமே வெப்பன் எதுவுமே யாரும் யூஸ் பண்ணாம தான் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஹாலிடேஸ் நீங்களும் வீட்டுல போய் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுங்க, எங்களை நிம்மதியா விடுங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அங்க அந்த ஒரு ஆபீசரும் மேம்
ஏர்போர்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட இருந்து 911 இருந்து கால் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல அந்த காலுக்கு அடுத்ததா ஒரு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஏர்போர்ட்ல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னும் போது ஒரே நாள்ல இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கா? ஒரு 30 வயசு நபர் அவரோட போனை எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இருக்கணும்? அந்த ஏர்போர்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா பேசஞ்சரையும் அப்படியே பிளாக் பண்ண சொல்லுங்க. அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு ஆபீசர் போறாங்க. அவங்க கூட டிடெக்டிவும் போறாங்க. அதை அடுத்து இங்க ஹீரோவும் சரி வேலை பார்க்கலாம்னு போய் பார்த்தா இப்போ ஹீரோட சீட்ல அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்துட்டாங்க. ஆபீசர் அவன் அந்த வேலையை பார்க்கட்டும், நீ எப்பவுமே போல உன் டியூட்டியை பாருன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோக்கு அந்த கில்லரும் நீ இது மாதிரி மூவ் ஆன் ஆகக்கூடாது, நீ ஆல்ரெடி வேலை பார்த்த இடத்துதான் நீ இருக்கணும், ஏன்னா நீ தான் அந்த லக்கேஜை மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். இப்ப ஏதாவது பண்ண அப்படின்னும் போது ஹீரோவா நான் என்ன பண்றது, என் ஃப்ரெண்டு தான் அந்த சீட்ல இருக்கானே, நான் எதுவுமே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப வேக வேகமா அங்க 2 சரக்கு பாட்டில் ஆட்டையை போட்டுட்டு அவர் ஃப்ரெண்டு குடிக்கிற காஃபில ஊத்தி விட்டுறாரு. இப்ப சீனியர் ஆபீசரும் செக்கிங் இடத்துல யாரோ குடிக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வராரு. அவர் காஃபில இருந்து ஆல்கோஹால அவங்க ஆபீசர் கண்டுபிடிச்சிடறாரு. அவரை வேலையை விட்டே குக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஹீரோவே போட்டுடுறாங்க. இதை பார்த்த அவர் ஃப்ரெண்டு அம்மா கடுப்பாய் அந்த இடத்துக்கு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க அந்த கில்லரும் பரவாயில்ல உனக்கோ மூளை இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க. இப்ப என் ஆள் ஒருத்தன் வருவான், ரெட் கலர் கேப் போட்டுவேன், அவனோட லக்கேஜை நீ மூவ் பண்ணணும்னு சொல்லும் போது அதே இடத்துக்கு ஒரு நபர் வரான். அவனோட லக்கேஜை பாக்குறாங்க. அதுல ஏதோ மோசமான விஷயம் இருக்குன்னு ஹீரோட ஸ்கிரீன்ல டிஸ்பிளேல தெரியுது. ஆனா ஹீரோக்கு வேற வழி இல்ல, அதை மூவ் பண்ணிடுறாரு. ஆனா லக்கேஜ் எடுத்துட்டு போகும்போது ஹீரோ இரு அப்படின்னு சொல்லும் போது அவரோட கால்ல என்ன நினைக்க சொல்ற, அவனை நீ அனுப்பணும், நீ எதுவுமே இப்போதைக்கு பண்ணக்கூடாதுன்னும் போது என்னங்க உங்க டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஹீரோ கொடுத்து விட அவன் லக்கேஜ் எடுத்து அங்க வந்து போறான். இப்ப ஹீரோ வாஷ்ரூம்ல பயங்கரமா வாமிட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அதுல எதுவும் மோசமான கெமிக்கல் பாம் இருக்குன்னு சொல்லி. இருக்கிற எல்லா பேசஞ்சருக்கும் எதுவும் ஆக போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்க. இப்போ அந்த கில்லர் வரா. பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரி நீ இந்த வேலையை பெருசு படுத்தல, டக்குன்னு முடிச்சுட்ட, உன் வேலை சிம்பிள் அவ்வளவுதான், இதுக்கு அடுத்த நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இப்ப ஹீரோட மனைவி இவர்கிட்ட பேசணும்னு சொல்லி லஞ்ச் டைம் போறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தெரியுது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் குடிச்சிட்டு வேலையை விட்டு போயிட்டாரு, இன்னொருத்தர் இறந்துட்டாரு, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதீங்கன்னு பேசிட்டே இருக்கும் போது காதல அந்த கில்லரும் பேசிட்டே இருப்பான். பரவாயில்லப்பா ஒய்ஃப் நல்ல பொண்ணுதான் போல, உனக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசுதுன்னும் போது ஹீரோக்கு அவன் பேச பேச எரிச்சலா இருக்கும். வாய மூடு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அவங்க மனைவி தன்னை தான் சொல்றாருன்னு சொல்லி சரி நான் இங்க இருந்து போறேன்னு போயிருவாங்க. என்னப்பா வாய்ஸ் கிட்ட போய் இப்படி சொல்லிட்டேன்னும் போது உடனே ஹீரோவும் என்ன மன்னிச்சிடு, இந்த உலகத்திலே நீதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவ அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல கோல் அடிச்சுட்ட, இதுக்கடுத்து அவன் மேல கோவப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு எரிச்சலா இருக்கும். இப்ப மேல இடத்துல வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அப்படியே பிளாக் பண்றாங்க. ஆபீசருங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லா பேசஞ்சரோட லக்கேஜும் நீங்க செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஆல்ரெடி நம்ம கிளியர் பண்ண அந்த பேசஞ்சரோட நேமையும் செக்கிங் டெஸ்ட்ல வைக்கணும்னு சொல்லி ஹீரோ வச்சு விட்டுறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு அங்க வந்து போகும்போது ஹீரோ பார்த்து கோவப்படுறாரு. ஹீரோக்கும் சொல்லணும்னு தோணுது, ஆனா சொன்ன மாட்டிப்போம் சொல்லிட்டு அவன் என்ன கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அவன் உயிரை காப்பாத்துதான் எனக்கு முக்கியம் சொல்லி அங்க வந்து போறாரு. இப்ப ட்ரக்ல இருக்கிறவனும் ஹீரோ எங்க இருக்கான்னு செக் பண்றாரு. ஹீரோ எங்கேயுமே இல்ல. அப்ப அவன் வேற ஏதோ பண்றான் போல அப்படின்னு பாத்துட்டே இருக்கும் போது இப்போ கிளியரான லக்கேஜ் இருக்கிறவங்க எல்லா நபரையும் செக்கிங்க்கு கூப்பிடுறாங்க. ஹீரோவோ இப்போ காதுல இருந்ததை எடுத்துட்டு அவ்வளவுதான்டா உன் சோலி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ வேகமா ஓட நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் கத்துறான். இப்ப ஹீரோ வேகமா போறது எங்கன்னா அவங்க மனைவிய காப்பாத்த அந்த கில்லர் கிட்ட இருந்து. ஆனா அதுக்குள்ள அந்த கில்லர் ட்ரக்ல இருந்தவன ஹீரோட மனைவியை போட்டு தள்ளுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறதுனால அவ கண்ணை தூக்கிட்டு வேகமா வரான். இப்ப ஹீரோவும் வேகமா அவங்க மனைவி கிட்ட போறாரு. பாருவா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க மனைவிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர் ஃப்ரெண்டு குடிக்கிற காஃபில ஹீரோ தான் சரக்கு ஊத்தி வேலைக்காக இப்படி பண்ணிட்டாருன்னு. அவங்க மனைவி நீதாவது பண்ணி அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க ஹீரோவும் பதில் சொல்ல வராது. ஆனா அதுக்குள்ள உங்க மனைவியோட நெத்தியில அந்த கன்னோட லைட் இருக்கு. இப்ப நம்ம எது பேசினாலும் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து வேகமா ஓட தொடங்க அந்த கில்லரும் வாடா ரசாவா வாஷ்ரூம் வா உனக்கு அங்க வச்சு செய்யற அப்படின்னு சொல்லி கூப்பிட வாஷ்ரூம்ல ஹீரோ போட்டு செம்ம அடி அப்படின்னு அடிக்கிறாரு. நீ ஒரு கோலடா, நீ ஒரு முட்டா பையன்டா, ஆனா அதான் உனக்கு போலீஸ் சீட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோவை கழுவி ஊத்த ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கு காண்டாயிருது. அவனை போட்டு அடிச்சு அவர்கிட்ட இருந்த வெப்பனே ஹீரோ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த பாம்பு எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்ட அதே இடத்துல இங்க ஆபீசரும் அந்த செக்கிங் லிஸ்ட்ல இருக்கிற பேக்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுல அந்த ரெட் கலர் கேப் போட்டனோட பேக சீனியர் ஆபீசரை செக் பண்ண ரெடியா ஓபன்
ஓபன் பண்றாரு. அந்த டைம்ல இந்த கில்லரும் ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவனோட போன்ல அந்த பாம்போட டைமிங்க செட் பண்ணி விட்டுறான். இப்ப பாரு, ஏரோப்ளேன்ல போனா வெறும் 250 பேர் தான் சாவாங்க. ஆனா நான் இப்பயே ஆன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 5000 பேர் சாக போறாங்க உன்னோட சேர்த்து அப்படின்னு சொல்ல, ஹீரோ இதை நிறுத்தணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உன் சீனியர் ஆபீசர் தானே பேக்கை இப்ப செக் பண்றாரு, அவர்கிட்டயே போய் கேளு அப்படின்னு சொல்ல, ஹீரோ கடுப்புல அப்படியே அவன் தலையில கண்ணை வைப்பாரு. என்ன ஷூட் பண்ணனா அந்த பாம்பை எப்படி ஆஃப் பண்ணணும் உனக்கு தெரியாதே, பரவாயில்லையான போது சரி ஓகே, நீ இப்ப எனக்கு அதை அப்படியே மேனுவலா ஆஃப் பண்ணணும்னு சொல்லி தரணும் போது நீ போய் அந்த ஆபீசர் கிட்ட இருந்து பேக்கை வாங்கு, மத்ததான் நான் உனக்கு சொல்றேன் நீ சொல்ல, ஹீரோ இப்ப வேகமா ஓடி போறாரு. பார்த்தா அவங்க சீனியர் ஸ்டாஃப் அந்த லக்கேஜை ஓபன் பண்ணும் போது ஹீரோ போயிடாரு, கண்ணை வச்சு மிரட்டுறாரு. போன்ல இருந்து கில்லரோ உன்னோட ஆபீசரை போட்டு தள்ளு, அவருக்கு பாம்பு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா எல்லாக்கிட்டையும் சொல்றாருன்னும் போது ஹீரோ இல்ல நான் அவரை ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க நேரத்துல அந்த ரெட் கலர் கேப் போட்டவன் பெண்ணை வச்சு அந்த ஆபீசரோட கழுத்திலே குத்திடுறான். அவ ஸ்பாட்ல இறந்துடுறா. இதனால ஹீரோ பயங்கரமா கடுப்பாகுறாரு. நீ எப்படிடா என் ஆபீசரே கொலை பண்ணுவேன்னு சொல்லி அவனோட சக்தியை பிடிச்சி இழுக்க அவனோட காலை காமி அவனுக்கு ஒருத்தன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இவனும் என்ன மாதிரிதான். சரி நம்ம இப்ப அந்த பாம்பை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அந்த பாம்பை ஓபன் பண்ணுவான். அதுல டைம் ஆஃப் பண்ற இடத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அது ஹீரோக்கு எட்டவே எட்டாது. அதை ட்ரை பண்ற நேரத்துல இப்போ ஆபீசர் ஒருத்தன் ஹீரோட நடவடிக்கை கால இருந்து சரியே இல்லையா, அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டே இருக்கும் போது இந்த ரூம்குள்ள இருக்கிற விஷயம் தெரியும். கதவை தட்டுவாரு. ஒரு பக்கம் சீனியர் ஆபீசர் இறந்து போயிருப்பாரு. இதை பார்த்து அவன் கடுப்பாயிருவான்னு சொல்லி கதவை ஓபன் பண்ண விடாம லாக் பண்ணிருப்பாரு. எப்படியோ பட்டனை பிரஸ் பண்ணி அந்த டைமிங்க ஆஃப் பண்ண பிறகு கூட இருந்த அந்த ரெட் கலர் கேப் போட்டவனும் நீங்க இருங்க அந்த ஆபீசர் நான் மர்டர் பண்ணிடுறேன்னு சொல்லும் போது ஹீரோ முட்டாள், அப்படி நீ பண்ணக்கூடாது, இதை நம்ம மறைச்சிடலாம்னு சொல்லி லக்கேஜ் எல்லாம் வச்சு அந்த ஆபீசரை மறைச்சிருவாங்க. கதை ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த ஆபீசரும் டேய் கதை ஓபன் பண்ண எவ்வளவு நேரமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா, இல்ல நான் செக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் போது அவர் அங்க வந்து போயிடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, மறுபக்கம் ஆபீசரும் டிடெக்டிவும் கார் டிரைவ் பண்ணிட்டே வருவாங்க. அந்த டைம்ல ஆபீசர் ஆல்ரெடி ஒருத்தர் கிட்ட அந்த ஏர்போர்ட்ல பெரிய தலைங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், உங்க லிஸ்ட் எல்லாம் கொடுக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அப்படி அவரும் ஒரு 4 பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட நேம் எல்லாம் வாசிக்கும் போதுதான் இப்போ ஒரு பயங்கர ஷாக்கு. இவங்க ஒரு டிடெக்டிவ் ஆபீசர் வேணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஆபீசரும் அந்த ஏர்போர்ட்ல தான் இருப்பாரு. அப்ப அவர் அங்க இருந்தாருன்னா இவர் யாரு, ஆபீசருக்கு டவுட் வந்துடும். சரி நீ வந்து இந்த டிடெக்டிவ் ஆபீசர் என் கூட தான் இருக்காருன்னு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லி அந்த போனை கட் பண்ணிட்டு இப்பதான் ஆபீசருக்கு தெரியுது இந்த நபரும் ரஷ்யன் சேர்ந்த ஆட்கள்ல ஒருத்தன். நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளே ஒரு ஆக்ஷன் சீன் நடக்கும். அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா என்னன்னா அந்த ஃபுல் சீனையும் போட முடியாத காரணத்தினால நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த சீனை பாருங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. பயங்கரமா ஃபைட் ஆனது. கடைசியில அந்த கார் உருண்டு தலைகிட தூக்குது. அந்த கார்ல இருக்கிற அந்த ஏஜென்ட்டும் ஆபீசரை கொலை பண்ண நினைக்க அதுக்குள்ள அவங்க அவனை அட்டாக் பண்ணிட்டு காரை விட்டு வெளியே இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே வேற ஒரு காரை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஏர்போர்ட் கிட்ட அவங்க போறாங்க. இங்க ஹீரோவும் அதுல இருக்கிற பாம்பை நம்ம வெளியே எங்கேயாவது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வேகமா எடுத்துட்டு வராரு. அப்படி அவங்க வந்துகிட்டே இருக்கும் போது அந்த ரெட் கலர் கேப் போட்டவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹீரோவை போட்டு தள்ளிட்டு அந்த லக்கேஜை எடுத்துட்டு வாங்க சொல்லுவாங்க. அதனால அவரும் ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோவும் அவரும் மாத்தி மாத்தி சண்டை போடும் போது அந்த நபர் கையில இருந்த கன்னை ஷூட் பண்ணும் போது எதிரில இருந்த இரும்பு பெட்டியில அவரோட தலையிலே பட்டு இறந்துருவாரு. ஹீரோக்கும் தெரியும் அவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இவன் பண்ணிருப்பான். அதனால ஹீரோ அந்த லக்கேஜையும் போனையும் எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட என்னோட மனைவியது இந்த ட்ரக் நம்பர் கிட்ட இருந்து அவளை தப்பிச்சு போக சொல்லணும்னு மட்டும் அனுப்பியிருப்பாரு. அந்த மெசேஜ் ஃப்ரெண்டும் ஹீரோட மனைவி கிட்ட போய் கொடுத்துருவாங்க. என்ன ட்ரக் இது அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அந்த ட்ரக்ல இருந்து அந்த நபர் ஹீரோனை போட்டு தள்ள வேகமா வராங்க. ஃப்ரெண்டும் தடுக்க பார்க்க அவனையும் போட்டு தள்ளிட்டு போக அவங்க மனைவி அங்க அந்த கார் பார்க்கிங் கிட்ட வேகமா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண அவன் ஃபாலோ பண்ணிட்டு அவளை கொலை பண்ண வரான். எங்க ஹீரோவும் அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போகும்போது கரெக்டா அந்த கில்லர் கீழே வந்துருவான். ஹீரோவை பார்த்து மரியாதையா லக்கேஜ் கொடுத்தேன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும்னு சொல்ல ஹீரோ அந்த லக்கேஜ் அங்கேயே வச்சுட்டு ரகசியமா மறைஞ்சு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிடுவாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஆபீசர் வந்துருவாங்க. நீ தானே மார்னிங் 911 கால் பண்ணது, இங்கே ஏறும் நகராதா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க ஆபீசர், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என் மனைவி காப்பாத்தணும் சொல்லி ஓடும் போது அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க உங்களுக்கு நான் சின்ன இன்ட்டு தருவேன், இந்த உடைய போட்டவன் ரொம்ப மோசமானவன், ஒரு மோசமான விஷயத்த பண்றான், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தடுக்க முயற்சி பண்றேன், இப்ப என்ன விடுங்கன்னு சொல்லி ஆபீசரை அடிச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அவங்க மனைவி தேடி போகும்போது அவங்க மனைவி அவங்க கொலை பண்ண முயற்சி பண்ண அவங்க தப்பிக்க இப்போ அந்த ட்ரக்ல இருந்த கட்டி போட்ட நபர் அங்க இருந்து தப்பிச்சு பிடிச்சிட்டு வந்தவனையே போட்டு தள்ளிடுவாரு. இப்ப ஒரு பயங்கரமா அழுக ஆரம்பிப்பாரு. அப்பதான் அவரு ஒரு விஷயம் சொல்லுவாரு.
ரெட் கலர் கேப் போட்டவன் இவரோட பார்ட்னர் தான். இவரை காப்பாத்ததான் அவன் அந்த லக்கேஜ் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கே போயிருப்பான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ உண்மையை சொல்ல அவன் பயங்கரமா அழுத ஆரம்பிப்பாரு. அதே இடத்துல ஆபீசரும் வேகமா ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரோப்ளைனை மட்டும் மொத்தமா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க லக்கேஜ் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கிறிஸ்துமஸ் சீசனால பேசஞ்சர் எல்லாம் பயங்கரமா கடுப்பாயிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள திரும்பி இதை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி கடகடன எல்லா லக்கேஜையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க அந்த வில்லனும் அவனோட லக்கேஜ் எடுத்துட்டு போறான். ஒரு இடத்துல உட்காரான். அங்க ஒரு லேடி வராங்க. அவங்க பேராஷூட்டும் சில வெப்பன்ஸும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 2 டிக்கெட் புக் பண்ணிருப்பான். ஒரு டிக்கெட்டை தான் இப்போ ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, வேற ஒரு ஏரோப்ளைன்ல போலான்னு சொல்லி அங்க அவன் லக்கேஜ் எடுத்துட்டு போறான். அந்த இடத்துல ஒரு லேடி அவங்க குழந்தையோட உள்ள போயிட்டு இருக்காங்க. எங்க ஆபீசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப அங்க ஏர்போர்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பேசஞ்சர் லிஸ்ட் வரும்போது அப்போ அங்க இருந்து ஒரு ஆபீசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். டிடிடி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆபீசரும் அந்த ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க ரீசெண்டா வெப்பன் மேனுஃபேக்சர் பண்றதையே நிறுத்தணும், மக்களுக்கு வெப்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எலெக்ஷன்ல நின்னாங்க. பட் அவங்க வின் ஆகல. அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. ஏன்னா வெப்பன் மேனுஃபேக்சர் பண்றவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அதனால இவங்க உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க எந்த ஏரோப்ளைன்ல போறாங்கன்னு பார்த்தா அது ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதை உடனே நிறுத்தணும்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க ஹீரோவும் அவங்க மனைவி கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. என்னன்னா ஹீரோ அந்த லக்கேஜ் அந்த கில்லர் கிட்ட கொடுக்கும் போது அந்த லக்கேஜ்ல ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாரு. அந்த ஸ்டிக்கர் நம்பரை வச்சு அந்த லக்கேஜ் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணா இப்போ போற ஏரோப்ளைன்ல தான் அது இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆபீசர் கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லு, அந்த ஏரோப்ளைன்ல அந்த பாம்பை நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன், ஆனா எந்த காரணத்துக்காகவும் அந்த ஏரோப்ளைனை நிறுத்தாதீங்க, நிறுத்தினீங்கன்னா அந்த கில்லருக்கு டவுட் வந்துடும், அது ரன்னிங்ல இருக்கட்டும், நான் எல்லாம் பாத்துக்கிறேன்றதை ஹீரோ சொல்லுவாரு. இந்த இன்ஃபர்மேஷன் கேட்ட அவங்க மனைவியும் உடனே ஆபீசர் கிட்ட போய் இதை சொல்றாங்க. ஆனா ஆபீசரும் விளையாடுறீங்களா, 250 பேசஞ்சர் இருக்காங்க, உங்க கணவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம், நான் ஏன் வைக்கணும் அப்படின்றத கேட்க நீங்க நம்புங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நிறைய முயற்சி பண்ணிருக்காரு, ஒரு வாட்டி சான்ஸ் தாங்க, நீங்க அதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா கில்லருக்கு சந்தேகம் வந்துடும், சோ தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க போது அவங்க சரி ஓகே அதை ஸ்டாப் பண்ணாதீங்க, ஆனா அது மேல தூக்க வேணாம், கீழேயே மூவ் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதே இடத்துல இங்க அந்த கில்லர் அந்த லக்கேஜ் எடுத்து அவரோட மேல இருக்கிற இடத்துல வைக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல அது மூவ் ஆகாது. அங்கிருந்த ஒரு லேடியும் நீங்க கொடுங்க சார், நாங்க வேற ஒரு இடத்துல வச்சிடறோம் சொல்லி அது கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ரகசியமா போய் அந்த லக்கேஜை கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு ஆல்ரெடி அந்த மேனுவலா எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியும், அதை பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் பண்ணும் போது அந்த விஷயம் கில்லரோட போனுக்கு சிக்னலா வந்தது. கண்டிப்பா ஹீரோ இங்க வந்ததாக பண்ணிருப்பான்னு சொல்லி அவரும் கீழே வராரு. 2 பேருக்கும் மாத்தி 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 சண்டை நடந்துருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர் அந்த பாம்பை ஹீரோ எடுத்துருவாரா, அந்த பேசஞ்சர் உயிரை காப்பாத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க மனைவிக்கு தன்னோட கண்ணூர் உயிரோட வந்தா போதும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்க. கீழே ஹீரோவும் அந்த கில்லரும் சண்டை போடுற விஷயம் ஏரோப்ளைன் ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதனால கீழே போய் அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அந்த கில்லர் ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சு தள்ளி விட்டுருவான். ஹீரோ ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் வீக் அப்படின்னு சொல்லி உட்கார. இப்ப அந்த லக்கேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா லக்கேஜ்ல சில திங்ஸ் இருக்குன்னா முக்கியமான அந்த லிக்விட் இருக்காது. ஏன்னா அது ஹீரோ கையில எடுத்து வச்சிருப்பாரு. நீ சொன்ன மாதிரி நான் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்த ஒரு பாம்பு டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்குள்ள அந்த நபரை தள்ளிட்டு அந்த லிக்விடுக்குள்ள உடச்சு தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த லிக்விட் பாய்சன் கேஸ்னால அந்த நபர் தவிச்சு அங்கே இறந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ கீழே இறங்கின உடனே போலீஸ் ஆபீசர் ஹீரோவை சுத்தி வளைச்சுறாங்க. ஹீரோவும் நான் கில்ல கிடையாது, என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்ல ஆபீசரும் அங்க வந்து விடுங்க ஆபீசர், அந்த லிக்விட் என்ன பண்ணனும் போது பாம்பு டிஸ்போஸ் பண்ற இடத்துல போட்டுட்டேன், அந்த கில்லரை அவனையும் அதுல லாக் பண்ணிட்டேன் போது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. அவங்க மனைவி வந்து ஹீரோ கட்டி பிடிச்சு நீ உயிரோட வந்துட்டுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஆபீசரும் பேசஞ்சர் எல்லாம் சேஃபா இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது இப்போ ஆபீசர் ஹீரோவை பாக்குறாங்க. பேசி முடிச்சிட்டீங்கன்னா என்ன வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. இப்ப அடுத்த வருஷத்தோட கிறிஸ்துமஸ காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க பேசஞ்சர் எல்லாரையும் சந்தோஷமா வழி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு கப்பல் வராங்க. வேற யாரும் இல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் தான். கூட ஒரு குட்டி பாப்பா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அப்ப அங்க இருந்த ஒரு பேசஞ்சரும் ஏங்க சும்மா செக் பண்ணி எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு கத்தும் போது ஹீரோவும் சார் அவங்க நம்மள மாதிரி மனுஷங்க தான், அவங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்றாரு. கூட இருந்தவரும் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அவங்க எல்லாமே அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண ட்ரிப்புக்கு போறாங்க.
ஹீரோ போறதுக்கு முன்னாடி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு விஷயத்த தூக்கி போடுறாரு. வேற ஒண்ணும் இல்ல, ஹீரோ ஆபீசரா ஆயிருப்பாரு, அவரோட கார்டு தான் அது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சர்னிஞ்ச மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.